வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது கனமடைவேன். ஏசாயா 49வது அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பெலனாயிருப்பார். கர்த்தர் நம் பெலனாயிருப்பார் என்றால் நாம் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவோம். நம் தேவன் தம் பிள்ளைகளை கனமடைய செய்கிறவர். கர்த்தருடைய பார்வையில் கனமடைவது மிகவும் உயர்ந்ததொன்று. யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக உருவாக்கினார். ஆம், தேவனுக்காக காத்திருக்கிறவர்கள் நிச்சயம் தங்கள் வாழ்வில் கனம் அடைவார்கள். தேவன் அவர்கள் பெலனாய் இருப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.